முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்துடலாம் தெரிய மாட்டேதுடா பேசு பாடுறா கிட்ட வச்ச விட ஒரு மாதிரியா தெரியுது டேய் நீங்க ஏடா ஆட்டுறீங்க ஆட்டாது தரமாடி இங்கே தட்டுறாங்களா நான் அங்கே தட்டுறாங்களே இதை வர அஃபேஸ் இல்லைன்னா தெரிய மாட்டேதுடா டேய் அது அங்கே அந்த எல்லோ கலர் சாரி கட்டிங்கிறாங்க தெரியுமா அங்கே வச்சுட்டு வந்துடலாம் வாங்கடா என் கூட ஆனால் கரெக்டாக இருக்குது அங்கே இங்கே இங்கே பேசல அங்கே இருந்தால் போயிடலாம் ஓடாது வாட்ச கட்டிங்கன்னா நீ என்கிட்ட சார்ஜர் இல்லை இப்போ தானே சார்ஜ் கழிச்சு 3 வாரமாக இல்லை இப்போ தான் சார்ஜ் கழிச்சு சார்ஜ் போட வந்து போயிடுறேன் இல்லை நான் நினச்ச மாதிரி நாளைக்கு போட்டு எடுத்துனேன் நாளைக்கு இல்லை நாத்திகம் போட்டு எடுத்துன்னு வரலன்னு நினைக்கிறேன் என்ன பின்ன ரவுண்டாக இருக்கும் அதில் சார்ஜ் வச்சு எதனா பின்னு இருந்தால் கூட இப்போ அசால்ட்டாக பிடிச்சிக்கலாம் எப்படின்னா இருக்கு நீ ஏன்டா இது பிடிக்கிறா கையறா நானே ஃபேஸ் தெரியுமா எங்க ஸ்கூல்லையா ஹை ஸ்கூல்லையா இது நடந்துச்சேடா ஸ்போர்ட்ஸுக்கு கிராமிய இசை நற்செய்தி நிகழ்ச்சிக்கு வந்திருக்க யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சபை போதகர் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஜெபிப்பதற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ఎవరు పోరే ఈ తల్లి ప్రతి ஜெபிப்போம். நிகழ்ச்சி
நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக அன்போடு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். பல்லவ தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையான மாலை பொழுதிலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்படியாக நெற்கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த மாலை கூட்டத்தில் நம்முடைய நாம மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி. கொண்டு வந்தீங்கள் எல்லாரையும் இப்படி பரிசுத்த கருத்தில் கொடுக்குறோம். காலையிலே மழை பெய்தது, இப்பொழுது மாலையிலே மழையை நிறுத்தி இந்த கூட்ட காரியங்களை நீர் கையில் எடுத்து நீர் மகிமைப்படுத்த சித்தமாக இருக்கிறதுக்காக நன்றி. நீங்கள் கொடுத்த நல்ல ஆண்டவரே விஸ்தாரமான ஆண்டவரே அழகான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிற தேவ ஊழியர்களையும் இங்கே அமர்ந்திருக்கிற தேவ ஊழியர்களையும் தேவ மக்களையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக நீ மாற்றி கொடுக்க போகிறீரே, உமக்கு நன்றி. எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறோம். வரக்கூடிய பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நல்ல சிறப்போடு நடப்பதற்காக பிரகாஷ் அவர்கள் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே அநேகராய் கூடி உன் நாமத்தை துதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் சுகமாக அதன்படி நாங்கள் விடுதலையோடு கடந்து செல்ல கர்த்தர் இந்த நாளிலே உடைய வல்லமையின் கரம் இந்த இடத்துல இறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை நினைத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த சிறப்பான கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படி கொடுத்ததுக்காக நன்றி ஆவியானவரே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷ ஊழியக்காரை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அவரை எடுத்து நீ பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி ஆவியானவரே. இதுவரையிலும் கண்டிடாத தேவ மகிமை இடத்துல ஆளுகை செய்யும்படியாய், ஒவ்வொருடைய இருதயத்தில் தேவன் ஆளுகை செய்யும்படியாய் ஒரு விடுதலையோடு கடந்து போக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. எத்தனை பாரத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அவர்கள் விடுதலையோடு கடந்து போக வியாதியிலிருந்து கட்டுகளிலிருந்து ஆண்டவரே எல்லா உபத்திரத்திலிருந்து ஆவியானவரை விடுதலையோடு கடந்து போக இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம் உமக்கு நேராக திருப்புகிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஊழியக்கார விசேஷமாய் வந்திருக்கிற எங்கள் ஊழியக்கார உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆவியானவரே அப்பா. நீர் எங்களை நினைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கடந்த ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அசைவாடும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீ செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. நீ நடத்த போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அவர்களை பாடலை பாடி முடிந்த பிறகு நம்முடைய போதகர் அவர்களை அறிமுகப்படுத்துவோம். நம்ம மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கு நல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு இதுவரவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ
இவ்வளவும் நாம் பகிர்ந்து மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியாய் அலைந்த சென்னை கண்டீரே உன் கண்டலா வழியறியாய் அலைந்த என்னை கண்டீரே உன் கண்டலா
விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவர். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சிக்கு ஈரோடு பகுதியிலிருந்து பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களை வருகிறோம் வரவேற்கிறோம். அவர் அந்த பகுதியில் அநேக இடங்களில் ஊழியங்களை செய்து வருகிறார். அவருடைய ஊழியம் இசை வழி நற்செய்தி என்ற ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர் அது மாத்திரமில்லாமல் 300 குழந்தைகளுக்கு மேலே அவரை வளர்த்து பட்டதாரிகளாக அவர் வழிநடத்தி வருகிறார். அவர்களை வளர்த்து படிக்க வச்சு அவர் ஆளாக்கி அவர்கள் நல்ல ஒரு பட்டதாரி என்ற வழிகளிலே மாத்திரமே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரம் 30 குழந்தைகளை அவர் தத்தெடுத்து வளர்த்து ஒரு எல்லாரையுமே அவர் தன்னுடைய பிள்ளைகளை மகனே தான் அவர் கூப்பிடுவார். அவருடைய பிள்ளைகளை எப்படி கூப்பிட்றாரோ அதை மாதிரி எல்லா குழந்தைகளும் அவர் மகன் என்று கூப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரரை நான் வருகிறேன் என்று சபையின் மூலமாக வரவேற்கிறோம். சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? வாழ்த்துன்னு சொல்லுங்கள். நான் ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இந்த திருச்சபையின் போதகராக இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜி முத்துராஜ் ஐயா அவர்கிட்ட நிறைய நான் பேசினதில்லை. இந்த நாளிலும் அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் ஒரு கரத்தில் கொடுத்த அந்த கனமான ஊழியத்தையும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி எங்கள் ஐயாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது கூட ஒரு தடவை நீங்கள் கையை தட்டிங்க. எந்த விதமான ஏதாவது சஞ்சலமும் பார்க்காம இதெல்லாம் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் தள்ளி விட்டு சூப்பராக அந்த இடத்த நல்ல அருமையாக தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாக அவர் சமூகமாக மாற்றி உட்கார்ந்திருக்கிற இந்த திருச்சபையை சேர்ந்த அருமையான வாலிபர்களுக்காக மூப்பர்களுக்காக கனத்துக்குரிய பாத்திரங்களுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றி சொல்கிறோம். தட்டிடுங்க, எல்லாருக்கும் தட்டிடணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை இந்த இடத்துல அழைத்து உங்கள் மத்தியில் நிற்க வைத்த தெய்வத்துக்கு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக எழுந்து நின்று ஒரு பாடலை மட்டும் எழுந்து நின்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேவனை ஆராதிக்கும் அந்த நினைப்போட தெய்வத்தை ஆராதிக்க தெரிஞ்சிருந்தா பாடுங்க. தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் பலட்சியமான ஒரு பாடல் தான். நல்ல கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலேருந்து யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் நெசிங்க ஒரு அடி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா, இந்த மாலை பொழுதுல இந்த கூடுகையில் இந்த அருமையான ஆலயத்தில் புது வருட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாயா 10 ஆண்டுகள் முடிஞ்சது இல்லையா நடத்திட்டு இருக்கோம். ரைட், ஓகே. அருமையாக அந்த நேரத்தில் இப்படி நடத்தி செய்த தேவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து என் கூட நல்லா கையை தட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் பிள்ளைங்க இதை வாசிக்கிறாங்க. நீங்கள் அதை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா,
உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஓ இயேசுவே, எங்க எஜமானனே, நேசரே, இப்போ இறங்கி வாருங்களே. சொல்லலாமா? உண்மையிலேயே தேவ மகிமை இறங்கி வந்தது போல ஒரு உணர்வு பாருங்களேன். நீங்கள்லாம் கையை தட்டி கர்த்தரை துதிக்கிற அந்த பிரசன்னத்தை உணர முடியுது. இன்னொரு முறை நீங்கள் எல்லாரும் நல்லா கையை தட்டி ஒரு அடி பாடுங்க. பாடிட்டு நம்ம அப்படியே ஒரு இடையில இந்த நேரம் முழுவதுமே நீங்கள் என்ன செய்ய தான் போகிறீங்க? பாடிக்கிட்டு அவரை துதிச்சுட்டு அப்படியே வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே கர்த்தரைகளை ரட்சித்த விதத்தின் சாட்சிகளை கேட்டு உண்மையிலே நீங்கள் ஒரு விடுதலையோடு தான் போக போகிறீங்க. நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லேலூயாவா, சத்தமாவா. இந்த பக்கம் தான் சவுண்டே வரல. கையை உயர்த்தி சத்தமாவா. எல்லாரும் என் கூட சேர்ந்து அப்பாவுக்கு நீங்கள் நல்லா நன்றி சொல்லி துதிக்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகும்போது விடுதலையோடு தான் போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க பாட உண்மையிலே சொல்றேன், உங்க இருதயமெல்லாம் பாரமெல்லாம் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. கலையிலோ மலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
கண்களை மூடி அப்பா என் பிள்ளைங்க எவ்வளோ ஆர்வமா எவ்வளோ உற்சாகமா எவ்வளோ வைராக்கியமா நிற்கிறாங்க. அன்பே உமக்கு ஆராதனை அல்லகே உமக்கு ஆராதனை கர்த்தா உமக்கு ஆராதனை வாரினாதா ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை ஆவியில் ஆராதனை நல்ல தகப்பனே, எங்க பிள்ளைகள் மத்தியில் நீங்க இறங்கி வந்ததற்காக நன்றி. எங்க பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஜீசஸ் 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 ஜீசஸ். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். நல்ல பலமா பலமா. உட்காருங்க அன்பு மக்கள், உட்காருங்க. அருமையான மக்கள், நல்ல ஒரு மக்கள், தேவனுக்கு பயந்த ஒரு கூடுகை. உட்காந்துக்கங்க. தேவனுக்கு பயந்த ஒரு கூடுகை. உண்மையிலேயே அப்பா மகிமைப்பட்டார். அம்மாங்களை உட்கார சொல்லு மகளே. அத்தாங்களை உட்கார சொல்லுங்க. ஆராதனை நின்றுட்டாங்க. உட்கார உட்காந்துக்க அத்தா உட்காந்துக்க. வெரி குட் வெரி குட். உண்மையிலே ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான நேரத்தில் இங்கே வச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். எங்களை ஈரோட்டில் இருந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்தார் பாருங்களேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நாங்கள் யாரும் டிரைவர் எல்லாம் போடலை. நான் என் மகன் மாற்றி மாற்றி அங்கே நாங்களே ஓட்டிக்கிட்டு வரோம். எங்களுக்கு வண்டியை ஓட்டலாம் முறைப்படி தெரியாது. தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபித்தோம். அப்பா அப்படி அப்படி கொஞ்சம் கற்றுக் கொடுத்ததை வச்சு நாங்கள் பல இடங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் இப்படி போயிட்டு இருக்கிறோம். எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரு அந்த ஆண்டவருக்கு. அந்த ஆண்டவருக்கு ஒரு தந்தைய போலே அவர் தோளிலே எங்களை தூக்கி சுமந்தாரம்மா. நாங்க அதை உணர்றோம். உண்மையிலே உங்களுக்கும் உங்க ஜபத்தை அவர் கேட்டார் போல இருந்துச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு தந்தைய போல தோளின் மேலே ஒரு தந்தைய போல
கிளம்பி வர அந்த நாட்களில் நேரத்தில் நாங்கள் வர முடியாத சின்ன சின்ன எங்கள் இடத்துல சின்ன சின்ன நெருக்கங்கள்லாம் வந்துச்சு, மனித தடைகள் எல்லாம் வந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க, இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் பத்திரமா போயிட்டு வரதுக்கு நல்லா இருக்குன்னு. திடீர்னு அவங்க ஆள் வரவே முடியல. அவங்களால என்னன்னாலே தெரியல, வர முடியல. அப்போ தான் எனக்கு இந்த பாடலெல்லாம் உணர்த்தப்பட்டேன். மனிதர் அன்பு மாறி போகலாம், ஓ மனமே நீ சொந்து போகாதே, ஒன்னமிக்க தன்னை தந்தவரி உனக்காக பிறந்திருக்காரு. மனிதர் அன்பு மாறி போகுதா, மேனி சொந்து போகாதா, இந்த மாதம் நமக்காக பிறந்திருக்காரு. அல்லேலூயா. சவுண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க, சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா வந்து நீங்க சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். சத்தமே வரலையே, நான் எப்பெல்லாம் அப்படி கையை மேல தூக்கணும் அப்பெல்லாம் ஒரு அல்லேலூயா நீங்க சொல்லிடணும். நான் சும்மா தூக்க மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா, எங்க கிட்ட தான் இருக்கிறீங்களா, தேவனுடைய நினைவுல தான் இருக்கிறீங்களான்றத அப்பப்போ பரிசோதிப்பதற்காக இந்த அல்லேலூயா சொல்றது வழக்கம். மனிதர் அன்பு மாறி போகலாம், மாறாத இயேசுவின் அன்பு இன்னைக்கு நம்ம மத்தியில, நமக்குள்ள, நம்ம மைதானத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பசியில, வறுமையில, கஷ்டத்துலலாம் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களை போல என் அன்பு மகன் அறிமுகப்படுத்தினது போல ஆரம்ப நாட்களிலெல்லாம் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் வானத்தை பார்த்து தேவனை பார்த்து தான் வாழ்ந்த வழக்கம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, அவர் கொடுத்தாதான் சாப்பிடுவோம். எங்கேயும் டொனேஷனுக்கெல்லாம் போய் கேட்கறது இல்லை. தெய்வத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்தவங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா நானும் என் பிள்ளைகளும் சுற்றி உட்காந்து கண்ணீரோடு அழுது ஜெபித்து அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்நாள் வரைக்கும் வாழ்கிற ஒரு கூட்டம் நாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆத்தா. அப்பெல்லாம் வந்த அனுபவம் தான் இதெல்லாம். கண்ணீர் தான் உணவானதே, ஆரம்பத்தில் கவலைதா வாழ்க்கையானதே, அப்பெல்லாம் ஆண்டவர் பேசுற சத்தம் என் காதுல, கலங்காதே என் பிள்ளையே, உனக்காக நான் பிறந்தேனா, கண்ணீர் தான் உணவாகுது,
அல்லேலூயா. கையை உயர்த்தி அன்பு தேவ பிள்ளைகளை, நாங்கள் இதை ஏதோ பாட்டு கச்சேரி மாதிரி பாடுறது அல்ல. ஆரம்ப நாட்களில் ஆதரவற்ற நிலையில் யாரும் இல்லாத அந்த பகுதியில் நடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் தேவன் என் கருத்தில் கொடுத்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு தேவனை நோக்கி செபித்து வாழ்ந்த நாட்களில் நான் நடந்து வந்த பாதைத்தான் இந்த பாடல்கள் எல்லாம். லேலியா சொல்லலாமா? படிப்பறிவு இல்லாமல் ஒரு பாமரனாய் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் வேறு மார்க்கத்தில் ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தில் 5வது பிள்ளையாக பிறந்து, நான் பிறந்த உடனே என்னுடைய தாய், என்னை பெற்ற தாய் மரிச்சுட்டாங்க. அந்த தாயுடைய அரவணைப்பு எனக்கு இல்லை. என்னை சரியான முறையில் எடுத்து செல்ல முயற்சித்தார்கள் மற்ற உறவுகள் எல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு அது என்னை சரியான நேர்பாதையில் கொண்டு போகலையோ அல்லது நான் பாதை மாறிட்டனோ என்னன்னு தெரியல. ஒரு வழி மாறி போன மகனாக, திசை மாறி போன ஒரு மகனாக, கீழ்ப்படியாமல் ஒருவருக்கும் மதிப்பு கொடுக்காம மனம் போன போக்கில் போக ஆரம்பித்தேன். போன இடங்களில் அங்கங்கே கையை வச்சு திருடும்போது எல்லாரும் அடிக்க ஆரம்பித்தாங்க. அடி வாங்கி சரீரம் பழகி போச்சு. குடிக்கிறது, பீடி குடிப்பது, தண்ணி அடிப்பது, பான்பராக்கு போடுவது, அவ்வப்போது திருடுவது, இப்படியே வழக்கமாய் கொண்டு வாலிப நாட்களை கழித்து கொண்டிருந்தேன். என்னை சரி செய்யவோ என்னை தூக்கி நிறுத்தவோ யாரும் முன் வரல. காரணம், எல்லாரும் மேலேயுமே சீறி எல்லாரையுமே காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருந்தேன். என் பெற்றோர், அதாவது என்னுடைய தகப்பனார், பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி என் அம்மாவுடைய தங்கச்சியை 2ஆம் தரமாக எடுத்துக்கொண்டார். அந்த அம்மாவால் என்னை சரியாக எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா என்னுடைய குறும்பு, என்னுடைய சேட்டை, என்னுடைய கீழ்ப்படியாமை அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. அப்படியே விடப்பட்டேன். மனம் போன போக்கில் வளர ஆரம்பித்தேன். என் ஊருக்கும் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கேடு விளைவிக்கிறவனாய் மாறிப்போனேன். என் சத்தம் கேட்கிற அன்பு சகோதரா, என் சத்தத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளை, ஏதோ ஒரு பாட்டு கச்சேரி பாடணும்னு சொல்லி நாங்கள் வரலை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைட்டில் கூட நாங்கள் வச்சது அல்ல. ஜனங்களா பார்த்து இவர் இந்த மாதிரி பாடுறாருன்னு அவங்க கொடுத்த ஒரு பேர் தான் அந்த பேர். எனக்கு எழுதவும் தெரியாது, படிப்பும் பெருசா கிடையாது. எந்த விதத்திலும் தகுதியற்றவனாயிருந்த என்னை ஒரு நாள் இயேசு சந்தித்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா மகளே? எதற்கும் பிரயோஜனமற்றவனாய் சுற்றி திரிந்த என் அப்பாவும் என் குடும்பத்தாரும், இந்த தம்பி செத்துட்டான்னா கூட நல்லா இருக்குமேன்னு வெறுத்து தள்ளுகிற அளவுக்கு நான் தள்ளப்பட்டேன். எங்க போறதுன்னு தெரியல. எப்பொழுதும் அருவாளை கையில வைத்து கொண்டு, எப்பொழுதும் சாராயத்தை குடித்து கொண்டு, ரொம்ப சகதியில உழன்று கொண்டிருந்த என்னைய என் உறவுகள் ஒதுக்கி தள்ளின போது, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தூரம் நின்று வேடிக்கை பார்த்த போது, என் தேவன் ஒருவர் தான் என் அருகில் வந்தார். என் தேவனுடைய பார்வை என் மேலே பட்டது. சுவிசேஷத்தினால் அவர் என்னை ரட்சித்தார். என் ஆண்டவர் அருமை ரட்சகரான் இயேசுவை நான் ஏற்றிக்கொண்ட நாளிலிருந்து என்னை அர்ப்பணித்து நானும் என் துணைவியாரும் அவருக்கு பின்னால போறதுன்னு முடிவெடுத்தோம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தை கேட்க ஆரம்பிச்சோம். கேட்டு பழகின போது கூட்டி படிக்கணும்னு தீர்மானிச்சோம். கூட்டி படித்த போதுதான் கர்த்தருடைய மகிமையும் மகத்துவமும் எங்களுக்கு புரிந்தது. அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலேயே தேவன் நான் அங்கு இங்கும் எங்கேயும் சிதறி விடக்கூடாது என்பதில் கவனம் வைத்த ஆண்டவர் என்னை போல வெறும் காலாய், ஒரு பக்தன் பாடினது போல வெறும் காலாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரம் எனக்கு தந்தீர் என்று பாடினது போல சென்னை பகுதியிலிருந்து ஈரோட்டுக்கு செருப்பு கூட இல்லாதவனாய் நான் கடந்து போனேன். அந்த இடத்துல போய் என் தேவனுடைய பணியை செய்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பாடுகள், தேவன் எனக்கு அனுமதிச்ச அந்த பாடுகள் கொஞ்சமானது அல்ல.
எல்லாவற்றையும் சகித்து அவர் நடத்தின பாதையில நானும் என் துணைவினாரும் எங்களை ஒப்பு கொடுத்த போது இன்றைக்கு அதே நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தையும் தந்து நான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே குடியிருக்க நான் வீடு கட்டவில்லை. என் தேவனை ஆராதிக்க முதலாவது இதுபோல ஒரு ஆலயத்தை தான் கட்ட கத்தரிய மனதில் ஏவுதல் பண்ணினார். முதல்ல ஆராதனை கூடத்தை போட்டோம். ஆதரவற்ற ஒரு பிள்ளையை கொண்டு வந்து எங்கேயாவது சேர்த்து விட முடியுமான்னு எங்கள் இடத்துல கொண்டு வந்து கொடுத்த போது அந்த பிள்ளையை வேறொரு இடத்துல எங்கேயாவது சேர்த்து விடலாம் என்று நினைத்து பள்ளிக்கு அனுப்பி கொண்டது நாட்களிலேயே அந்த பிள்ளையும் போக மறுத்தான். மக்களும் ஐயா குழந்தை வளர்க்கிறார்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்பதான் புரிந்தது தேவ தரிசனம் எங்களுக்கு. ஆண்டவர் தான் இந்த பணியை செய்ய சொல்லுகிறார் என்று அன்னைக்கு அந்த பிள்ளைகளை கையில் எடுக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நாங்களே சாப்பிட வழி இல்லாமல் நிற்கிறோமே, இதில் மூன்றாவது இந்த பிள்ளையை எப்படி நாங்கள் வளர்ப்பதுன்னு கேட்டபோது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த உணர்வு, நான் என்ன சாப்பிட்றனோ அதை அந்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்க ஆரம்பித்தேன். அப்படி அன்னைக்கு நீட்ட ஆரம்பித்த இந்த கரங்கள் இன்னைக்கு 300 பட்டதாரிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு நாளும் ஒரு ஸ்தாபனத்திடத்திலும் கையேந்த என் தேவன் என்னை விடலை. யாரிடத்திலும் டொனேஷன் அடிச்சு போய் வசூல் பண்ண என் கர்த்தர் என்னை விடலை. என் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், எந்த இடத்திலும் தைரியமா நின்று சொல்ல என்னால் முடியும். எவரிடத்திலும் போய் கேட்கல. என் தேவன் ஜெபித்து எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை சாப்பிட்டு வாலண்டியா ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுத்து ஆசீர்வதிச்சாரோ அதை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு எங்களுடைய சபையில மட்டும் இல்லை, என்னை சார்ந்திருக்கிற பகுதியிலையும் நான் குடியிருக்கிற கிராமத்தையும் ஆண்டவர் எனக்கு சொந்தமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். சத்தம் கேட்கிற சகோதரன் சகோதரி, எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு போறதுக்கு முன்பதாக ஒரு 2 காரியத்தை உங்க கண்ணு முன்னால வச்சு நான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு போக விரும்புகிறேன். அது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பாடவோ எழுதவோ படிக்கவோ அந்த திறமையெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கும் யாராவது நல்லா பாட்டு பாடினாங்கன்னா நான் ஒத்து கவனிச்சு அதை மற்றவர்களை வச்சு எழுதித்தான் நான் பாடுறேனே ஒழிய நானா உட்கார்ந்து எழுதி பாட்டு பாடுறது இல்லை. ஒன்றும் இல்லாதவனை எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாரு பாரு. ரொம்ப ஸ்லோவா தட்டுறீங்க கையை. உங்களால நினைச்சா நீங்க ரொம்ப ஸ்லோவா தட்டுறீங்க. எனக்கு பேசுறதுக்கே தெரியாது. எனக்கு மந்த நாவுன்னு சொல்லுவாங்க. தித்தி தித்தி தான். எங்க போறீங்களா, நானும் அதான் தான் பேசுவேன். என்னைய போய் தெரிந்து கொண்டு நல்லா படிச்சவங்களையும் பட்டதாரிகளையும் கீழே உட்கார வச்சுட்டு இந்த பட்ட மரத்தை தூக்கி மேல நிறுத்தினாரு பாருங்க. அவர்தான் நான் இந்த குழந்தைங்களை எல்லாரையும் நீ கூட்டிட்டு வரல. பெரிய குழந்தைங்கள தான் 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் ஒருத்தரா சும்மா பாட்டிலேயே கூட அறிமுகப்படுத்திடுறேன். அவங்களும் பாட்டிலே தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பாட தெரியல. நான் அருவாலை எடுத்துக்கிட்டு சுத்திட்டு சண்டை போடும்போது கர்த்தாவே ரட்சியும் சொல்லி நான் ரட்சிக்கப்பட எனக்காக வேண்டுதல் பண்ணின ஒரு நண்பன் ஒருவர் உண்டு. அவரு, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை பச்சையா பேசி அன்னைக்கு அவரை நான் காயப்படுத்தினேன். அவர் சொன்னாரு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த இயேசு உன்னை தொடுவாரியா. என் நண்பர் அவர், அந்த இயேசு உன்னை தொடுவார், என் கண்ணால நான் சாகரத்துக்குள்ளே உன்னை பார்த்துருவேன் அப்படின்னாரு. அவரு ஆரம்பத்திலேயே ரட்சிக்கப்பட்டு என்ன சொல்லுவதுக்கு சீக்கிரம் இல்லையா, என்ன சொல்றது நம்ம பாடியில இங்க என்ன சொல்லுவீங்க, கச்சிப்பா. இங்க இப்படி வைக்கிறது என்ன சொல்லுவீங்க, பக்கில் பைபிளை வச்சுட்டு சொல்லிட்டு போனார் ஐயா. ஒரு நாள் உன்னை நான் பார்ப்பேன் நான் எங்கேயாவது அப்படின்னாரு. அப்புறம் நான் அப்படியே பிரிஞ்சு நான் வந்துட்டு ஊழியக்காரனாகி இப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஒரு நாள் கேள்விப்பட்டார் எங்கள் ஐயா. அவர் இன்னைக்கு அவரே ஊரில் அதே குடும்பத்தில் வேலை செஞ்சுட்டு பொழைச்சிட்டு இருக்கிற ஒரு நாள் கேள்விப்பட்டாராம், உன் நண்பன் பாஸ்டர் ஆகிட்டாருன்னு. உடனே தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டார், ஏரியாவுக்கே தேடிக்கிட்டு. வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறார். நான் அவரை பார்த்து தான் பாட்டை பாடி பழகினேன்.
அவர் தான் என் குரு பாட்டில். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் நண்பனா கூட சேர்ந்து நானும் உடன் ஊழியக்காரனா நிற்பேன்னு சொல்லி என் கூட குடும்பமா ஊழியத்துக்கு வந்துடுற அளவுக்கு ஆண்டவர் என்னை மாற்றி அமைத்தார். சில பேர் கையே தட்ட மாட்டேங்க, என் மேல கோபமா இருக்கணும், ஏதாவது கோபமா இருப்பாங்களோ. சில பேர் கையே தட்ட மாட்டாங்க. அதனால ரொம்ப நேரம் இல்லை, சுருக்கமாக எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு குறித்த டைம். அதுக்குள்ள ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வச்சு பிரசங்கிக்கணும் விரும்புகிறேன். என் அன்பு நண்பர் முரளி ஜோசப் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. பிறகு என்னுடைய கூட பிறந்த அண்ணார் வந்திருக்கார், அவர் ஒரு பாடலை பாடின பிற்பாடு என் மகன்களை அறிமுகப்படுத்தி நான் எடுத்துட்டு வருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். ஐயா சொன்னது போல் அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன், எப்படி ஆகலாம் ஒரு ரட்சிக்கணும், ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவராக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பல மாவட்டங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் மாற்றிருக்கிறத நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பாடலானது என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பாடலாக எழுதி பாடும்படி தேவன் பாராட்டிய கிருபை இது. இந்த பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் இயேசையா, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் இயேசையா, என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் இயேசையா, கண்ணீராலும் பாதம் நான் கழுவுகிறேன், கண்ணீராலும் பாதம் நான் கழுவுகிறேன், என் பாவம் நீ கழுவ பாதம் சரணடைகிறேன், என் இயேசையா, என் பாவம் நீ கழுவ பாதம் சரணடைகிறேன், என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் ரட்சகரே, என் இயேசையா. கடலையும் வார்த்தையில் அதட்டினீர், கண்மலை என்ற வார்த்தையால் என் வாழ்வை மாற்றினீர். காற்றையும் கடலையும் வார்த்தையில் அதட்டினீர், கண்மலை என்ற வார்த்தையால் என் வாழ்வை மாற்றினீர். கண்ணீரை கணக்கில் வைத்து ஆறுதல் படுத்தினீர், கண்ணீரை கணக்கில் வைத்து ஆறுதல் படுத்தினீர். கண்மலை பேணினார் என்னை திருப்தியாக்கினீர், கண்மலை பேணினார் என்னை திருப்தியாக்கினீர். பல கோடி எசப்பா நன்றி, பல கோடி
படுக்கையிலே என்னை காப்பாற்றினீர். வியாதியின் படுக்கையை ஏசப்பா மாற்றினீர். மரண படுக்கையிலே என்னை காப்பாற்றினீர். மரித்து போன எனக்கும் மறுபடி ஜீவன் தந்தீர். மரித்து போன எனக்கும் மறுபடி ஜீவன் தந்தீர். மனிதர்கள் என்னை வெறுத்தார், மனோடு நீரணத்தீர். உலக மனிதர்கள் என்னை வெறுத்தார், மார்போடு நீரணைத்தீர். நன்றி பல கோடி ஏசப்பா, நன்றி பல கோடி, நன்றி பல கோடி ஏசப்பா, நன்றி பல கோடி, நன்றி பல கோடி ஏசப்பா, நன்றி பல கோடி, நன்றி பல கோடி ஏசப்பா, நன்றி பல கோடி. என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் இயேசையா. கடன் தொல்லையாலே கலங்கினேன் நானும், என் கடனை தீர்த்தவரே கோடி நன்றியப்பா. கடன் தொல்லையாலே கலங்கினேன் நானும், என் கடனை தீர்த்தவரே கோடி நன்றியப்பா. வீடு வாசல் இல்லாம வீதியில வாழ்ந்தேன், வீடு வாசல் இல்லாம வீதியில வாழ்ந்தேன். கண்மலை மேல் வீடு கட்டி கொடுத்தீ நன்றியப்பா. நல்ல வீடு வாசல் இல்லாம வீதியிலே வாழ்ந்தேன். கண்மலை மேல் வீடு கட்டி கொடுத்தீ நன்றியப்பா. நன்றி பல கோடி ஏசப்பா, நன்றி பல கோடி, நன்றி பல கோடி ஏசப்பா, நன்றி பல கோடி. என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் இயேசையா. என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் இயேசையா. நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நாங்கள் வளர்க்குற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நீங்கள் யூடியூப்பை பார்த்தா தெரியும், எங்கள் பிள்ளைங்கள்லாம் அதிகாலையில் அப்படி எழுந்து பாடி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, என் சாட்சியில் ஒரு சின்ன பகுதி என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இது இந்த பிள்ளை இனி வேண்டாம், இது இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்னை ரொம்ப பேசி திட்டமிட்ட ஒருவரில் ஒருத்தர் தான் என் அண்ணாரு. அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது, என்னை பார்த்தாலே வெறுப்பாயிரும் அண்ணனுக்கு. ஏன்னா அவர் உழைச்சி நல்லா குடும்பத்தை காப்பாற்றுறவர், நான் ஊதாரித்தனமாக நின்று எல்லாத்தையும் உடைச்சி விடுறவர். ஆனால் அப்படியேப்பட்ட என்னை இயேசு தொட்டார், ரட்சித்தார், மனம் திரும்பி ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்னு மாத்திரமல்ல, அநேக பிள்ளை செல்வங்களை வளர்த்து ஆளாக்குறேன்னு கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு அவரையும் தொட்டு அவரும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு என் கூட ஒரு 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 உடன் ஊழியக்காரனாக என்னோடு கூட பயணிச்சுட்டு இருக்கிறார் அண்ணன். அவருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், கையை தட்டினா நல்லா தட்டுங்க, இல்லைன்னா விட்டுட்டு கூட விட்டுருங்க, நம்ம மெதுவாக கூட தட்டிக்கலாம். நீங்கள் தட்டியும் தட்டாமட்டும் நல்லாவா இருக்குது, போகிறவங்க பார்த்தா கூட மாறி நினைப்பாங்க. அதனால் கையை தட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சும்மா பட 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 படன்னு தட்டி கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அப்படிதான், எழுத்தறிவோ படிப்பறிவோ கிடையாது. என்னை பார்த்து என் பாட்டை கேட்டு கேட்டு அப்படியே பாடினதுனால அவரும் நானும் ஊழியத்துக்கு வரட்டோமாப்பா, எங்கே போனாலும் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, உன் கூட பேகை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு சாட்சியாக நிற்க விரும்புகிறேன்னு இன்னைக்கு என்னை ஐயான்னு கூப்பிட்டு என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார் அண்ணன். அண்ணா அவங்க வருவாங்க, அவங்க ஒரு சின்ன ஒரு அடி பாடலை பாடுவாங்க. தேங்க்யூ. அதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி எனக்கு படிப்பாக இல்லாத பாடவும் தெரியாது, எந்த ஒரு இதுவும் தெரியாது. இந்த பாட்டை பாடுறேன். நீங்கள்லாம் எல்லாம் படித்தவங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. இதை தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தே, என் மேல அன்பு வைத்தே. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தே, என் மேல அன்பு வைத்தே. மகனாக நான் இருக்க தகுதியும் இல்லையே, மகனாக நான் இருக்க தகுதியோ இல்லையே. நான் என்ன செய்தேன் ராஜா, மேல அன்பு வைத்தே, மேல அன்பு வைத்தே. நான் நடந்தேன், ஒரு பாதையும் தெரியவில்லை. பாவவழியில் நான் நடந்தேன், ஒரு பாதையும் தெரியவில்லை. பாவே என் மேல் பாசம் வைத்தேன், பாவே என் மேல் பாசம் வைத்தேன். பாதையை மாற்றிய என் தெய்வமே, நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தே, என் மேல அன்பு வைத்தே. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தே, என் மேல அன்பு வைத்தே. காணாமல் போன ஆற்றை போலே கலந்தேன் உலகினிலே. காணாமல் போன ஆற்றை போலே கலந்தேன் உலகினிலே. வாலிவுடன் எல்லை தேடி வந்தேன், வாலிவுடன் எல்லை தேடி என்னை மாற்றி விட்டு. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தே, என் மேல அன்பு வைத்தே. நான் என்ன செய்தேன் ராஜா, என் மேல அன்பு வைத்தே, என் மேல அன்பு வைத்தே.
தாயாரும் அவருடைய குடும்பத்தானரும் அருமையான நண்பரும் அவருடைய குடும்பமும் என் கூட நின்று நான் வளர்க்குற அந்த பிள்ளைகளுக்கு ஜபத்தினாலும் தங்களுடைய உழைப்பின் ஒரு சின்ன பகுதியினாலும் அவர்களுடைய இந்த மாதிரி என்னோடு கூட வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியத்தினாலும் என்னை தாங்கி வருகிறார்கள். இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் அண்ணா அவங்க வேலையெல்லாம் முடித்து அவங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு என் கூட வந்துடுவாங்க. இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை ரொம்ப தூரன்றதுனால நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வரல. கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்ற நேரத்தில் காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இருக்கிற நேரத்தில் எனக்கு கர்த்தருடைய வார்த்தையும் நான் சொல்லி என்னை தேவன் ரட்சித்த விதத்தையும் காட்டி உங்களை அனுப்பி வைக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா என்னதான் பாட்டு பாடினாலும் ஆராதனை செய்தாலும் அது ஒரு பகுதி தான். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க நான் பிள்ளைங்க. அதாவது பாடணும். ஹல்லேலூயா. சரி, ஒரே ஒரு ஒரு கிராமிய பாடலோட நம்ம அந்த இதுக்குள்ள போகலாம். சில பேர் கையை தட்டாமலேயே உட்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னா கூர்ந்து கவனிக்கிறீங்க மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கவனத்திலேயே நீங்கள் மறந்துடுறீங்களா என்னன்னு தெரியல. இல்லையா நீங்கள் தப்பாக சொல்றீங்க, நான் உண்மையிலேயே தான் வேணுமுன்னே தட்டலை அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த பாட்டு. தன்னானே தன்னானே தந்தானே நன்னானே தானே தந்தானே நன்னானே கரளத்தட்டி இப்படி இருக்கிறாங்கல்ல, இப்படி இருக்கலாகாது ஏ தங்கச்சி, நீங்க இப்படி இருக்கலாகாது. இப்படி இருக்கலாகாது ஏ அண்ணாச்சி, இப்படி இருக்கலாகாது. தலைய காட்டி உலகத்துக்கு வாழ காட்டி தலைய காட்டி உலகத்துக்கு வாழ காட்டி வேஷம் போடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரிந்தவங்க மட்டும் புரிந்ததுக்கு தக்கதா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா சர்ச்சுக்குள்ள தலைய காட்டி ஞாயிற்றுக்கிழமை
அந்த கடப்பாவுல வாழை காட்டி ரெட்ட வேஷம் போடக்கூடாது. ஏ ஆத்தாவே நீ மாத்தி மாத்தி வாழக்கூடாது. மெய் வாழ்க்கைக்கு டாட்டா காட்டி போய் வாழ்க்கையே போட்டோ முடிச்சு மனசுக்குள்ள மாட்டக்கூடாது. வாழ்க்கைக்கு டாட்டா காட்டி போய் வாழ்க்கையே போட்டோ முடிச்சு மனசுக்குள்ள மாட்டக்கூடாது. அதை நீ ஆராதனை பண்ணக்கூடாது. அதை நீ ஆராதனை பண்ணக்கூடாது. இப்படி இருக்கலாகாது. ஏ அக்கா இப்படி இருக்கலாகாது. சொல்லு. இங்கெல்லாம் நான் பார்க்கல. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சர்ச் இருக்கு பக்கத்தில். அப்போது என்னை ஒரு சர்ச்சு கூட்டான்னு போயிட்டு வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம். ஆனால் கவனமாக நீங்கள் கேட்கணும். அவங்க ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சிட்டு தான் வருவாங்க போல இருக்கு. சர்ச்சுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு தான் வருவாங்க போல இருக்கு. போகும்போதே வழியில் பயங்கர சண்டை அந்த வீதியில். நான் அந்த பிடிச்ச பிறகு தான் நீ பிடிக்கணும், நீ பிடிச்ச பிறகு நான் கொஞ்ச நேரத்தில் நான் கிட்ட போக போக ஒருத்தர் குடத்துலேயே அடிச்சுக்கிறாங்க. அந்த அக்கா இந்த அம்மா அடிக்குது, இந்த அம்மா வந்து அடிக்குது, என் மேலகளை ஏதாவது உடச்சி ஊற்றிட்டு போகிறாங்கன்னு ஒதுங்கி நின்று ஓரமாக போயிட்டேன். மிஞ்சி சர்ச்சுக்குள்ளே போயிட்டேன். போனவொடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போலாம் ஐயா அவங்களாம் பாட்டுக்கெல்லாம் பாடி என்கிட்ட கொடுக்க வராங்க. அந்த அடிச்சுக்கிட்டு 4 பேரும் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. யார் அங்கே சண்டை போட்டுருந்தாங்களோ அந்த அக்கா தான் முன்வரிசையிலே வந்து உட்காருது. எனக்கு தான் இப்படி தூக்கி வாரி போடுச்சப்பா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா தூக்கி ஏதாவது பண்ணிட்டு வச்சுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு 10 அடி தூரமாகவே நின்று நான் பிரசங்கம் பண்ண பாரு. ஆத்தா ரல்லிலையா சொல்லுங்க. இதை சிரிக்க சொல்ல சிந்திக்க. நம்மால் அதிகாலையில் எழுந்து விட்டு நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு விட்டு காலையில பார்த்தீங்கன்னா ஒரே ஜபம். ஆவியில நிரம்பி தண்ணி பிடிக்க குடத்தை வைக்கிற தண்ணி விடலனா கெட்ட வார்த்தை வெளுத்து வாங்குற. ஏ அக்காவே நம்ம இயேசு பேர நார பண்ணுற. இங்க நம்ம ஊர்ல யாரும் அப்படி இல்லை போல இருக்கு. எங்க ஊர்ல நான் சொல்றேன், ஒருவேளை இங்க யாராவது அப்படி இப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த போறதுக்குள்ளே மாத்திக்கிட்டா கூட நல்லதுதான். இருக்குது பாரு அந்த ஆத்தா சொல்லி எவ்வளவு உண்மையா ஒத்துக்குது பாருங்க. எல்லா ஊர்லயும் இருக்குது அந்த சண்டை. அதிகாலையில் எழுந்து போட்டு ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு தண்ணி பிடிக்க கொடுத்த வைக்கிற தண்ணி விடலா கெட்ட வார்த்தை வெறுத்து வாங்குற. ஏ அக்காரு இயேசு பேர நார பண்ணுற. கரவலை தட்டி அந்த பாட்டு பாடிட்டேன். இப்போ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் அந்த அக்கா என்னை முறைச்சிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்காக புரிய வச்சு அவன் பாடிக்கிட்டு இருக்கிறான். நல்ல வேலை அந்த அம்மா அப்புறம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த அம்மா நல்ல கர்த்தருடைய ஆலயத்துல தூணா நிற்கிறாங்க. எப்படி தட்டிட்டீங்க பாரு கையை நீங்க. அதை தட்டி கேட்க கணவனை நீ ஆத்திரமா பேசிவிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி அடிக்கிற.
இந்த ஜோசப் மனம் திரும்ப தடையா இருக்கிற கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கல்யாணம் ஆகியிருந்தான் கட்டின கணவனுக்கும் கீழ்ப்படிந்து போதகருக்கும் கீழ்ப்படிந்திடணும். ஓ அக்காவே, இந்த பெற்றோரை நீ மதிச்சிட வேண்டும். எம்மனாலே நாட்கள் வாழ்ந்தாலும் நல்லவர் என்று பேர் எடுத்து கர்த்தருக்கு சாட்சியாகணும். உலகம் உங்களுக்குள்ள இயேசுவை பார்க்கணும். இயேசுவுக்கு சாட்சியாகணும். இப்படித்தான் வாழ்ந்திட வேண்டும். ஏன் சபையாரே, நாம எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்திட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதிரி பைப்பில், கிணத்தாண்டில், ரேஷன் கடையில் என் பிள்ளைங்க யாரும் சண்டை போட மாட்டேங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படியேப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மக்களை. என் சபை மக்கள் மத்தியில், என் விசுவாச பிள்ளைகளுக்கு மத்தியில் நான் எதுக்கு அச்சப்படணும்? என் தேவன் தந்த வார்த்தையை, சாட்சியை எங்கள் பிள்ளைங்களுக்கு மத்தியில் முன்னால் வைக்கிறேன். இப்படியெல்லாம் இவங்க வாசிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் மியூசிஷியன் அல்ல, இசைப்பள்ளி போய் படித்தவர்கள் அல்ல. நான் வாயில் போட்டதை அப்படியே கையில் போட்டு பழகி இன்னைக்கு கிராமங்கள் தோறும் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு வந்துட்டு, நீ தெய்வத்துக்கு பயந்து உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்களும் உங்க பிள்ளைகளும் தேவனுக்கு சாட்சியா வாழ முடியும் என்பதற்கு நாங்களே ஒரு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து பாடுற ஆள் இல்லம்மா. ஒவ்வொரு நாளும் மேடை ஏறுறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்துல வீதியில நிக்க வைக்கிறாங்க. என் அன்பு மகனுக்கு தெரியும், யூடியூப்பை பார்த்தா வீதியில நிக்க வைக்கிறாங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மண்ணில் நிற்கிறோம். எந்த இடத்துல நின்று பாட சொன்னாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். குறிப்பா போற ஜனங்களும் வர ஜனங்களும் ஆண்டவருடைய அன்பு அறிந்து கொள்ளணும்னு தான் முழு பலத்தை உபயோகித்து நாங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தந்திருக்கிற நேரத்தில் நிறைய பேசி போகிறதுல 3 காரியத்தை தான் பாட்டோட அந்த கதையை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா டைமை சுருக்கிட்டாங்கன்னா நான் என் கதையை என்ன பண்ணிடுறது? பெருக்கிறது தான், சுருக்கிறது தான். எனக்கு நேரம் பெருக்கி கொடுத்தா பெருக்கிறது தான், சுருக்கி கொடுத்தா சுருக்கமாக வச்சுட்டு ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகிறது தான். ஏன்னா ஜனங்கள் தூரத்துலலாம் வந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் நினைக்கிறேன். என் வாழ்வில கர்த்தர் செய்த மகத்துவத்தை தான் உங்கள் மத்தியில் 3 காரியமாக வச்சு உங்களில் யாராவது என் பிள்ளைங்க வேதம் படிக்கிற என் அன்பு தங்கச்சி, என் மகன், என் பிள்ளைங்க யாருன்னா இருப்பீங்கன்னா பைபிளை எடுத்துக்கோங்க. பைபிளை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற வசனத்தை மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுங்கன்னா நானும் மைக்கை டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வண்டி ஏறிடுவேன். உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு புரியல. கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவர் உங்களை உயர்த்தட்டும்.
அவருடைய நாம மகிமைப்படட்டும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கடமைக்காக ஆண்டவரை துதிக்கிறது, ஒரு கடமைக்காக ஆராதிக்க வர்றது, ஒரு கடமைக்காக போயிட்டு வர்றதுன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு சவாலாக அமையட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு படிப்பறிவு இல்லாத மகனை, ஒரு சாராயத்தில் விழுந்தவனை, ஒரு சண்டையில் விழுந்தவனை, ஒரு சகதியில் இருந்தவனை இயேசு இப்படி தொட்டு தூக்கி ரட்சிக்க கூடுமானா, எடுத்து பயன்படுத்த முடியுமானால், நல்ல ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற, ஆராதனைக்கு வருகிற, ஆலயத்துக்கு வருகிற அருமையான பிள்ளைகளை கொண்டு தேசத்தை அசைப்பது அதிக நிச்சயம். நம்புறவங்க மட்டும் 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லி கூட சத்தலாமே. சொல்லுங்க, எனக்கே கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா தாங்க உங்க சொந்த அல்லேலூயா. இதுதாங்க நிச்சயமா உங்களுடைய அல்லேலூயா. ஆண்டவர் உங்க ஆசீர்வாதம். பைபிள் எடுத்துட்டீங்களா? உண்மையிலேயே எல்லார் கையில பைபிள் இருக்கா? பயப்பட வேண்டாம், இருந்தா பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. சண்டையா போட போறேன் என்ன மக்களை, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொண்டு வந்துட்டா போச்சு. இப்ப கொண்டு வந்தவங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1900 அது இருக்குதான் கேட்காதீங்க. 1998 99 வருஷங்களில அம்மா கவனி ஆத்தா, அம்மா டாய் கவனிடா அம்மா, சாராளம்மா, எதையோ ஒரு பேர் சொல்றான்னு நினைச்சுக்க. சாரான்றது காமனான பேர் தான், யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் டக்குன்னு. அப்படியாவது திரும்பி பார்ப்பீங்கன்னு ஒரு ஆசை தான். அல்லேலூயா. கையை உயர்த்துங்க. 1998 99களில கவனிங்க, இந்த கையில சாராய பாட்டில வைத்திருந்த நான், இந்த கையில அருவாலை வச்சிருந்த நான், இன்னைக்கு வேதத்தை எடுத்து அருமையான தேவ பிள்ளைகளுக்கு போதிக்கிற அளவுக்கு அப்பா கொண்டு வந்துட்டாருன்னா, நம்ம இயேசு ஜீவிக்கிறார் தானம்மா. அம்மா, நம்ம இயேசு ஜீவிக்கிறார் தானே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கூட எங்க வீடு, எனக்கு கொஞ்சம் இருந்த நிலம், என் சொந்த பந்தமெல்லாம் என்னை எப்படியும் காப்பாத்திடுவான் நம்பித்தாமா கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையை ஏமாத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச போதுதான் ஆத்தா இன்னைக்கு ஏசப்பாவை இருகை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லை, நீதான் என் வாழ்வின் ஆதாரம், நீங்க தான்பா என் வாழ்க்கைக்கு எல்லாமேன்னு சொன்ன போதுதான் தேவன் என்னை உயர்த்த ஆரம்பிச்சா. இன்னைக்கு நான் எந்த பக்கம் திரும்பினாலும் பட்டதாரிகளை கர்த்தர் உருவாக்க உதவி செய்தாரம்மா. எனக்கு நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்களேன், எனக்கு வண்டி ஓட்டணும்னா ஒரு டிரைவர் வர வேண்டியதில்லை, என் பையனே போதும். எனக்கு கீபோர்டு போடணும்னா இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியதில்லை, என் பையன் போதும். பாட்டு பாடணும்னா இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியதில்லை, என் பிள்ளைங்க போதும். கர்த்தர் எப்படி குடும்பமா மாத்திட்டாரு பத்தியா மகளே. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க அப்படி வாழணும், உங்க குடும்பம் அப்படி சிறக்கணும். அதுக்கு தேவன் என்னை பயன்படுத்தின விதத்தை நீங்க வார்த்தையின் வடிவில, பாடலின் வடிவில கேட்கும் போதுதான் நிச்சயமா சொல்றேன், இந்த 2025ஆம் ஆண்டுல நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, தேவன் உங்களை உயர்த்தி பல இடங்களில பயன்படுத்துவாராக. 2 கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா கூட சத்தமா சொல்லுங்க. கவனியம்மா, நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த ஜனங்களெல்லாம் காப்பாத்திடுவாங்க, இந்த ஜனமெல்லாம் நம்மளை எப்படியும் கட்டி தூக்கிறோம், எல்லாரும் கைவிட்டாங்கம்மா. நீங்களும் ஏதாவது நிலம், சொத்து, சோகம், வீடு, சொந்த பந்தம் காப்பாத்திடணும் ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மறந்துடுங்க அந்த கதையை. என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? பணமும் பொருளும் இருந்தாதாங்க மனிதர்கள் வருவாங்க. ஒண்ணுமே இல்லாத நாட்களிலே நம்மளை தேடி வந்த இயேசுங்க. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்துக்கிற சொல்லுங்கம்மா. எல்லா இடங்களிலும் நான் செய்வேன் தெரியுமா, எடடுக்கு மாடி கட்டி அம்மா கட்டி 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 எடடுக்கு மாடி கட்டி ஏசி போட்டு வாழ்ந்தாலும் என்ன மர தோப்பு வச்சு ஏமா குழு குழுன்னு இருந்தாலும் நீ கேட்டு எம்மன் வந்து வீதியில் நிற்கும் போது
உம்மோடு வராதுடா ஏன் அன்பு மக்களே, ஏன் அருமையான ஜனங்களே, அதனாலதான் பாடுறேன் இந்த பாக்கம் வரையும் தேடுறேன். இந்த உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. கையை தட்டி உலக நம்பாதே மனமே, உலக நம்பாதே. உறவ நம்பாதே ஜனமே, உறவ நம்பாதே. இருந்தா பல வருவா, இல்லை என்ன யார் வருவார்? இருந்தா பலர் வருவா, இல்லை என்ன யார் வருவா? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு ஓடி வருவா. எம்மா இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னிடத்தில் பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு ஓடி வருவார். இந்த உலக நம்பார், உலக நம்பார். இந்த ஒரு தடவை கையை பலமா தட்டி கிராமத்தில் எவ்வளோ பெரிய கடின மனசு கொண்டவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்களை பாட்டாக கேட்கும்போது மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு ஐயா, மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு மக்களே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் ஒரு வேத வசனத்தை உங்கள் மத்தியில் வச்சுட்டு எனக்கு நிறைய உங்களை மாதிரி உட்கார வச்சுட்டு பாடுறத விட போகிறாங்க பற்றியா ஒரு தடவை சைக்கிளில் ஸ்கூட்டரில் வண்டியிலலாம் போகிறாங்க பற்றியா, அவங்க காதில் ஒரு தடையாவது விழுந்துராதா? ஆமீன் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். பின்னாடி சத்தமாக சொல்லவே மாட்டேன்றீங்களே. என் பாரம் அதுதான், என் பாரம் அதுதான் ஐயா. ஏன்னா அப்படி போகிற போக்கில் சத்தியத்தை கேட்டவன் தான் நான். அதனால தான் என் பாட்டு சத்தத்தை, அந்த குரல் சத்தத்தை ஒருத்தராவது கேட்டு மனம் திரும்பிட மாட்டாங்களா? ஒருத்தராவது மனம் திரும்பிட மாட்டாங்களா? அம்மா, நான் விளையாட்டுக்கு பாடலடா ராஜா, ஏதோ நேரம் போகணும்னு பாட வரல. ஐயாவுக்கு அது இல்லை நோக்கம், நோக்கம் அது இல்லை. கொடி நடையா போற அண்ணே அண்ணே, போறவங்கள திரும்பி, போறவங்கள திரும்பி கொஞ்சம் நில்லு நானும் வாரேன். கோடை காத்து அடிக்குதையா, கொடிமலையும் பெய்யுதையா. கொடி நடையா கொடி நடையா போறேனே அண்ணே, கொஞ்சம் நில்லு நானும் வாரேன், கொஞ்சம் நில்லு நானும் வாரேன். கோடை காத்து அடிக்குதையா, கோடை காத்து அடிக்குதையா, சில கொடிதான் மறக்குதையா, இங்கே சில கொடிதான் மறக்குதையா. சொல்ல
கலங்கி நீயோ நிக்கிறியா? உன் கடனை தீக்க வலியும் உண்டு அண்ணே, உன் கவலை போக்க இடமும் உண்டு. அன்பு தேவ ஒரு முறை அந்த இயேசு கிட்ட வந்து பார். ஒருவேளை இன்னைக்கு யாராவது இல்ல புதுசா வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பாடல் வழியா சுவிசேஷம். கடனப்பட்டு கலங்கி கலங்கி இதே போலதான் வீதி வீதியா கிராமங்கள் தோறும் கத்திட்டு வரண்டாமா ஐயா, யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட மாட்டாங்களான்னு தான். சரி, வேதம் வச்சிருக்கிறவங்க ஒரு சின்ன கதை, அந்த கதையில நான் கூடவே வரா மாதிரி இருக்கும் பாருங்களேன். வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம். நான் ஒரு பெரிய சத்தியத்தை அழகா சொல்லி நிறுத்தணும்னா அது வேறொரு கூடுகையில தான் அது நடக்கும். இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டங்களில குறித்த நேரத்துல தேவன் உனக்காக எனக்காக அன்னைக்கு யோசுவாவை கொண்டு நடுவானிலே சூரியனை நிறுத்தின ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு மலையை நிறுத்தி வச்சிருக்கிறாரு பாரு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பலமா. கையை தட்டி. அதனால நீங்க விசேஷித்தமான ஜனங்கத்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஓரிரு வசனங்களை மட்டும் முன்னாடி வாசிச்சுட்டு நான் அந்த கதையை சொல்லி 3 வசனத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டி நீங்க யாரு, அங்க எங்க பண்றீங்க, என்ன இருக்கிறீங்க, எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க, இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை என்னவா வைக்க போறாருன்னு நீங்க விடுதலையோடு தான் வீட்டுக்கு போக போறீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் மகளை வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் அப்படி வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரினுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. போதும். வெரி குட். பைபிள் படிச்ச மகளுக்கு என் வாழ்த்துக்கள். பயப்படாம படிக்கணும். இனிமேல் எப்ப படிச்சாலும் நல்லா துணிச்சலா பயப்படாம படிக்கணும். எல்லாரும் என்ன நிமிர்ந்து பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கதையை கொஞ்சம் கவனிங்களா. இயேசு ஒரு நாள் தான் சீடர்களை கூட்டிக்கிட்டு ஒரு கிராமத்தை நோக்கி போறாரு. கனசரேத் என்கிற கடலுக்கு அக்கறையில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போறாரு. ஆமேன்னு கூட சொல்லலாம். நீங்க நான் பேசுறது தமிழ்ல பேசுறதுனால உங்களுக்கு கதை புரியும்னு நான் நம்புறேன். போயிட்டே இருக்கு. கவனிங்க. அந்த ஊருக்கு போலான்னு போகும்போது கவனிக்கணும். போலான்னு போகும்போது மத்த கவனிங்க. அங்க கல் அறையிலிருந்து, அதாவது சுடுகாட்டிலிருந்து ஒரு மனிதன், எத்தனை மனிதன்? ஒரு மனிதன், அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்தானா. அவர் எப்படி இருந்தானா, அவர் என்ன பண்ணுவாரா பாருங்க. விலங்கு போட்டு வச்சிருக்குமா, சங்கிலிகளால கட்டி வச்சிருக்குமா, ஆனாலும் கத்திக்கிட்டே இருப்பாரா. அப்பப்போ கல்லுகள் எடுத்து காயப்படுத்தி கொள்ளுவாரா, கூக்குரலிட்டு கொண்டே அலைந்து திரிவாரா அந்த மனிதன். கவனிங்க ஐயா, கவனிங்க இந்த வார்த்தை. எனக்கு சுருக்க நேரம் இருக்கிறதுனால ஒரு நல்ல விடுதலையின் சத்தியத்தை உங்களுக்கு வச்சு பாட்டோட சத்தியத்தையும் கொடுத்து உங்களை அனுப்புனா நீ விடுவிக்கப்படுவீங்க என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். நீங்க தான் சொல்லணும். அந்த மனிதன் சுடுகாட்டில தங்கி படுத்து கத்திக்கொண்டு கீறிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவனை போல நிர்வாணமாய் அலைந்து திரிந்தானா. என் அன்பு தேவச்சனமே, 1998, 99 நானும் அப்படித்தான் அலைந்து திரிந்தேன். குடியில, திருட்டுல, சண்டையில,
பயங்கரமான அசுத்தத்துல அலைந்து திரிந்தம்மா, அலைந்து திரிந்த. எனக்கு அப்பா இருந்தாங்க, மற்ற தாய் இருந்தாங்க, என் அண்ணார் இருந்தாரு, சொந்த பந்தமெல்லாம் இருந்தாங்க. ஒருவரும் என்னை ஏற்க கூடாதவனாய், தள்ளப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், நிராகரிக்கப்பட்டவனாய், பள்ளிக்கூடத்துல படுப்பது, டேங்க் மேல படுக்கிறது, பொது இடங்களா பார்த்து பார்த்து படுப்பது, போலீஸ் தேடுவது, மற்றவரோடு சண்டை போட, இதே தான் வாழ்க்கை. என்னை கண்ட்ரோல் பண்ணவோ என்னை அடக்கவோ ஒருவராலும் முடியல. என் சத்தம் கேட்கிற சகோதரி, ஒருவேளை இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம இந்த கூட்டத்துல கூட யாராகும், ஐயா உங்களை போலத்தான் கோபத்தை என்னால அடக்க முடியல, எரிச்சலை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என் கணவன் மேல எனக்கு இருக்கிற அந்த எரிச்சலையும் கோபத்தை அடக்க முடியல, என் மனைவி மேல நான் படுற கோபத்தை அடக்க முடியல, என் பிள்ளைய மேல இருக்கிற கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால சரி பண்ண முடியல. சில நேரங்களில் நானும் அசுத்த ஆவி பிடித்தவனை போல நடந்து கொள்கிறேன்னு சொல்லாம ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா பயப்படாதிருங்க. அன்னைக்கு கதனேனருடைய நாட்டை தேடி போனது போல, அந்த கதரேனருடைய நாட்டை தேடி இயேசு போனது போல 1998 திருவள்ளூர் மாவட்டத்துக்கு என்னை தேடி வந்தது போல இன்றைக்கு பிறந்த இயேசு உங்க மத்தியில் வருவாராக. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. என்னுடைய கையை உயர்த்தி இயேசு மட்டும் உங்களை ஒரு தடவை சந்தித்து விட்டார், அல்லது நீங்க ஒரு முறை இயேசுவை சந்தித்து விட்டால் உங்க வாழ்க்கையை தலைகளாய் மாறிவிடும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அம்மா, என் திருட்ட அடக்கவும் என் குடிய நிறுத்தவும் ஒருத்தராலே முடியலாத்தா. அந்த நாட்களில் ஒருவராலே முடியல. கல்லு குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, என்னென்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் குடிச்சேன். கவனி மகளே, இது விளையாட்டு கல்ல, அதனாலதான் தைரியமா பேசுறேன். அண்ணன் மனம் திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா நான் ஏதோ 2 பாட்டு பாடுறதுக்காக இல்ல. இப்படியாப்பட்ட மகா திருடனையே அவர் மாற்றி விட்டார் என்றால் அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்தவராக. சொல்லுங்க மகே, எல்லாத்தையும் தூக்கி போட்டு பைய எடுத்துட்டு என் கூட வந்துட்டாரம்மா. ஒரு நேரத்துல நான் கல்லு, சாராயம், பிராண்டி, பீர், மோர் எது கிடைக்குதோ எல்லாத்தையும் குடிச்சேன். என்ன அடக்க ஒருத்தரால முடியல. ஒருவேளை இந்த கூட்டத்துல கூட பீர் மோர் குடிக்காம இருக்கலாம், வேற எதுல பிரச்சனையில மாட்டி இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒரு தடவை நீங்க சொல்லு பாருங்க, ஆண்டவரே அவரை தேடி அன்னைக்கு போனீங்கல்ல, இன்னைக்கு எங்களை தேடி எங்க உள்ளத்துல வாங்கப்பா, எங்க இல்லத்துல வாங்கப்பா, எங்க ஆலயத்துல வாங்க. இன்னும் ஒருவேளை அதெல்லாம் சொல்ல முடியாம கல்லு சாராயத்தினா நீ கண்டது என்ன பலன்? வெத்தல பாக்கினாலே நீங்க வென்றது என்ன அத்தா? ஐயா உள்ளதும் போய்விடும், சும்மா தள்ளாட நேரிடும், நல்ல குடும்பம் நடுத்தேர்வு வரும், நம்ம நல்ல குடும்பம் நடு தெருவில் வரும். சத்தம் கேட்கிறான்னா, இந்த ஒலிபெருக்கி மூலமா கேட்கிறான்னா, உன்னால முடியல விட முடியல கலங்கரையா? கல்லு சாராயத்தினால் நீ கண்டது என்ன? ஒரு தடவை கையை தட்டி, அந்த கல்லு சாராயத்தினால் நீ கண்டது என்ன பலன்? உள்ளதும் போய்விடும், தள்ளாட நேரிடும், உள்ளதும் போய்விடும், தள்ளாட நேரிடும், நல்ல குடும்பம் நடு தெருவில் வரும். கல்லு சாராயத்தினால் நீ கண்டது என்ன பலன்? ஒரு தடவை கையை
காசு இல்லைன்னா அங்க எங்க ஓடி கையெடுத்து கும்பிட்டு ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கடன் வாங்கி போய் குடிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லும். நல்ல பாசம் பொங்கிடும் மனைவி பிள்ளைகளை. அண்ணா, என் அன்பு சகோதரனே, நல்ல பாசம் பொங்கிடும் மனைவி பிள்ளைகளை நாசப்படுத்தி நடுத்தெருவில் விடும். நான் கண்ட பலன் அதுதான். எல்லாத்தையும் இழந்த நடு ரோட்ல அதே போல நின்று காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லுவோம். காசு இல்லாத போது கடன் வாங்கி குடிக்க சொல்லுவோம். நல்ல பாசம் வங்கிடும் மனைவி பிள்ளைகளை, பாசம் வங்கிடும் மனைவி பிள்ளைகளை ஆசைப்படுத்தி நடு பெருவில் விடும். ஐயா, நாசப்படுத்தி நடு தெருவில் விடும். இப்படித்தான் என் சொந்த ஊர்ல வீதி வீதியாய் பஸ் ஸ்டாண்டாய் புதராய் சுற்றி அலைந்தேன். தடுத்து நிறுத்த ஒருவராலே முடியல. இன்னைக்கு அந்த கதரேலருடைய நாட்டுக்கு என் இயேசு போனது போல ஒரு முறை என்னை தேடி வந்தாரம்மா. இதுக்கும் கையை தட்டாம உட்கார்ந்துருந்தேன். ஆத்தா என்னை தேடி வந்தா. என்னைக்கு அவர் என்னை தொட்டாரோ அன்னிலிருந்து பாட ஆரம்பிச்சுட்டேன். அப்பா, இனிமேல் உண்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. உண்மை விட்டா வேற கதி இல்லை. பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு பாடலையா? ஏன் வருது பாட்டு? நீங்க இல்லாம வாழ முடியாதையா. ஒரிஜினல் பாட்டு எனக்கு தெரியாது. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது.